வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பற்றி பேசுறேன். வாழ்த்து மழையில் நனைந்தார் நம்மவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குறிப்பா எழுத்தாளர் செல்வேந்திரன் வாசிப்பது எப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினாரு. அவருடைய புத்தகத்தை கமலஹாசன் அவர்கள் அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில அறிமுகப்படுத்தின உடனே அந்த புத்தகம் பல மடங்கு வித்தை தீர்ந்தது. அடுத்தடுத்த பதிப்பு போட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அவருக்கு. அந்த அளவு கமலஹாசன் ஒரு புத்தகத்தை பரிந்துரை பண்ணாருன்னா அது போய் சேரும் மக்கள்கிட்ட. எல்லாருமே வாழ்த்திட்டாங்க. அதாவது நம்ம விடுதலை சிறுத்தைகள் ரவிக்குமாரா இருக்கட்டும், திருமாவளவனா இருக்கட்டும், சு வெங்கடேசன் எழுத்தாளர், கம்யூனிஸ்ட் கட்சியுடைய எம்பி, மதுரை எம்பி வெங்கடேசன், எல்லாருமே நாடாளுமன்றத்துல அந்த அவையில இதுல அறையில துணை சபாநாயகருடைய அறையில அவரை வாழ்த்துனாங்க. செல்வேந்திரன் ஒரு அருமையான பதிவு போட்டிருக்காரு. செல்வேந்திரன் பதிவு, ஸ்ருதிஹாசன் பதிவு, கமலஹாசன் பதிவு, இது எல்லாமே மிக முக்கியம். செல்வேந்திரன் எப்படின்னா, அவர் கிட்டத்தட்ட கமலஹாசனை தலைவராகவே ஏற்றுக்கொண்டவர். அந்த மாதிரிதான் அவருடைய பதிவுகள்லாம் இருக்கு. 65 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களை மகிழ்வித்த பெரும் கலைஞரும், ரசிகர் மன்றங்களை நற்பணி இயக்கங்களாக மாற்றி 40 ஆண்டுகளுக்கு மேலாக பொது தொண்டு செய்து வருபவரும், ஈழப் போராட்டம், காவேரி நதிநீர், பாபர் மசூதி இடிப்பு, ஸ்டெர்லைட், சிஏஏ என மண் மொழி மக்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் களத்தில் இறங்கி போராட தயங்காதவரும், தனக்கு கிடைக்கிற மேடைகளில் எல்லாம் புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிஞர்களையும் கலைஞர்களையும் தூக்கி பிடிக்கிற இலக்கிய ஆர்வலரும், என் ஆசிரியர் பிரானுமான திரு கமலஹாசன் அவர்கள் தாய்மொழி தமிழின் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் முதல் சென்ட்ரிஷ் எனும் பெருமையுடன் மாநிலங்களவை உறுப்பினராக புதிய பயணத்தை துவங்குவதை பார்க்கையில் நேரில் பார்க்கவும் அவரை வாழ்த்தவும் நல் வாய்ப்பு அமைந்தது. கமலஹாசன் அவரை கூட்டு போயிருக்காரு நாடாளுமன்றத்துக்கு. அவர் நேரா பார்த்து வாழ்த்தி அவருக்கு புத்தகம் கொடுத்திருக்காரு. இது எப்படின்னா, இவர் கமலை தன்னுடைய வாத்தியார் அப்படிங்கிறாரு, என்னுடைய ஆசிரியர் அப்படின்னு சொல்றாரு. தொடர்ந்து அவருடைய பதிவுகள்லாம் நீங்க பார்க்கலாம். எழுத்தாளர் இவருடைய பதிவுகள் நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவர் அந்த புத்தகம், செல்வேந்திரனுடைய புத்தகத்தை வாசிச்சு பாருங்க. ஏன்னா இப்ப வாசிக்கிற பழக்கமே இல்லை. ஒரு புக்கு படிக்கிறது எப்படின்னே நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. ஏன்னா இப்ப எல்லாமே விஷுவல் மீடியா ஆயிடுச்சு. இப்ப புக்கு கூட ஆடியோ புக் வந்துருச்சு. எல்லாம் காதுல கேட்கிறோம், கண்ணை மூடிட்டு காதுல கேட்கிறோம். அதுல அவங்க பேச பேச நமக்கு காதுல விழுகுது. அப்படி இருக்கும் பொழுது புத்தகம் வாசிப்பது எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி படிக்க ஆரம்பிக்கணும்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அப்படிப்பட்டவர் கமலஹாசனுடைய மாணவர் அப்படிங்கிறது ஒரு மகிழ்வான விஷயம். ஸ்ருதிஹாசன் கமலஹாசன் பதிவுக்கு முன்னாடி நம்ம வைரமுத்துவோட பதிவை பார்த்துருவோம். அது ஒரு முக்கியமான பதிவு. ஏன்னா இங்க நிறைய பேர் விவரம் புரியாம ஒரு சீட்டுக்காக கட்சி அடகு வச்சுட்டாரு, ஸ்டாலின் காலில் விழுந்து ஒரு எம்பி போஸ்ட் வாங்கிட்டாரு அப்படின்னு புரியாம பதிவு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு அரசியல் கட்சி எதையுமே இலவசமாக யாருக்கும் கொடுக்காது. தேர் இஸ் நத்திங் கால்டு ஃப்ரீ லஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு அரசியல் கட்சியும் அவங்களுக்கு லாபம் இல்லாமல் ஒரு துரும்ப கூட அசைக்க மாட்டாங்க. கமலஹாசனால அவங்களுக்கு லாபம் இருந்ததால் மட்டுமே அவங்க ஒரு ராஜ்யசபா உறுப்பினருக்கு தர்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய பிரச்சாரம், அவங்க அந்த கட்சிக்கு மக்கள் நீதி மையத்துக்கு இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம், இதெல்லாம் சேர்ந்துதான் அவங்க ஒரு சீட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இப்ப வைகோ இருக்காரு, வைகோக்கு அவங்க எம்பி கொடுக்கலையே, அவரோட எம்பி முடிஞ்சு போச்சு, அதை கண்டினியூ பண்றதுக்கு அவங்க கொடுக்கல. அதே மாதிரி தேமுதிக கேட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட. அவர் முதல்ல எழுதி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இல்ல கொடுக்க முடியாதுன்ட்டாரு. ஏன்னா உங்களுக்கு ஓட் பர்சன்டேஜ் 1/2% கீழே இருக்கு. 1/2% கீழே இருக்கிறவங்களுக்கு எதுக்கு நான் எம்பி போஸ்ட் கொடுக்கணும், நான் கொடுக்க முடியாது, எங்க கட்சிக்கே நாங்க எடுத்துக்கிறோம்ட்டாரு அவரு. அதனால யாரும் எந்த கட்சியுமே நமக்கு வேல்யூ இல்லைன்னா ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க. ஒரு கவுன்சிலர் கூட கொடுக்க மாட்டாங்க. அப்ப கமலஹாசனுக்கு வேல்யூ இருக்கிறதுனாலதான் அவருடைய வாக்கு சதவீதம், அவருடைய மக்கள் செல்வாக்கு, அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய பரவி இருக்கக்கூடிய செல்வாக்கெல்லாம் வச்சுதான் இந்த ராஜ்யசபா கொடுத்துருக்காங்க. இது யாரும் இலவசமா எதுவும் கொடுக்கல அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குங்க. ரெண்டாவது, நம்ம வைரமுத்துடைய பதிவு, நாடாளுமன்றம் சார்ந்து புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட நண்பர்களையும் குறிப்பாக இருவரையும் பாராட்டுகிறேன். ஒருவர் நாடாளுமன்றத்தை நிறைவு செய்கிறவர், இன்னொருவர் நாடாளுமன்றத்தில் நுழைவு செய்கிறவர். மனித உரிமைகளுக்கும் தமிழர் தமிழ்நாட்டு உரிமைகளுக்கும் சங்கு முழங்கிய கலிங்கப்பட்டி சிங்கம் வைகோ நிறைவு பெறுகிறார். அவருக்கு நாடே ஊராக இருந்தது, நாடாளுமன்றமே வீடாக இருந்தது. அவர் நிகழ்ச்சியோடு விடைபெறுவதில் நெஞ்சு குழைந்து வாழ்த்துகிறேன்.
நுழைவு செய்கிறவர் நண்பர் கலைஞானி கமலஹாசன். நான் வெற்றி பெற்றவன், இமயம் தொட்டு விட்டவன், பகையை முட்டி விட்டவன், தீயை சுட்டு விட்டவன். 40 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் எழுதிய வரிகளுக்கு இன்று நியாயம் செய்திருக்கிறார். அவரும் அனைத்து உறுப்பினர்களும் தமிழில் உறுதிமொழி பூண்டது எங்களுக்கு புத்துணர்ச்சி, புதுரத்தம் பாய்ச்சியது. வாழ்க உங்கள் நாடாளுமன்ற நாட்கள், நாட்டுக்கு நன்மை எழுதட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, வைகோவுக்கு அவங்க திருப்பி கொடுக்கல திமுக. அது அவங்க வருத்தம். அவங்க கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி வேணும், வைகோ கண்டினியூ பண்ணணும், கொடுக்கல. அதுக்கு காரணம் என்னன்னா, எந்த கட்சியுமே இலவசமாக யாருக்கும் எதையும் கொடுக்காது. அவங்களுக்கு லாபம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டாங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். கமலுடைய என்ட்ரி, வைகோவுடைய எக்ஸிட். நேற்றுக்கு பதவி ஏற்பதற்காக நாடாளுமன்றத்துக்கு கமலஹாசன் செல்லும் பொழுது அவரோட சேர்ந்து ஸ்ருதிஹாசனும் போனாங்க. ஸ்ருதிஹாசன் ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அதாவது, மை டியரஸ்ட் அப்பா, today marks the journey of your step into a brave new world. Watching you take your oath in the Rajya Sabha with your signature voice echoing through the chambers with the strength and gravitas was a moment forever etched in my mind. As always, I wish for you to be happy and achieve all you hope to achieve. Love always, always, always னு போட்டு ஒரு அருமையான ஒரு பதிவை போட்டிருக்காங்க. ஸ்ருதி தந்தைக்கு மகள் வாழ்த்து சொல்றாங்க. நல்லா இருந்தது அந்த வாழ்த்து. கமலஹாசன் அவர்கள் 3 பக்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அதுல இந்த நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டுக்காகவும் இந்தியாவுக்காகவும் நான் உழைப்பேன். இது ஒரு நான் பதவி ஏற்றுக்கிறது ஒரு ஃபார்மாலிட்டியா இருக்காது, ஒரு சம்பிரதாயமா இருக்காது. நான் நிச்சயமாக நான் என்ன எய்ம் பண்றேனோ அதை அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐ ஆல்சோ கேரி இன்விசிபிள் என்டூரிங் பிரசன்ஸ் ஆஃப் மை ஃபாதர். ஏன்னா அவங்க தந்தையார் எ ஃப்ரீடம் ஃபைட்டர் ஹூ டாட் மீ தட் லிபர்ட்டி மஸ்ட் பி லிவ்டு நாட் மியர்லி ஒன். In my veins flow not just his blood but his values forged in the crucible of our struggle of independence, tempered by the dreams of Gandhiji, the intellect of Ambedkar and the conviction of Periyar. ஸோ இதை 3ஐயுமே நான் ஃபாலோ பண்ணுவேன், எங்க அப்பாவுடைய அந்த கனவை நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் சென்ட்ரிசம் அப்படிங்கிறது, அதாவது நடுநிலைமை, மையம் அப்படின்னு சொல்றோம்ல, அது அதை நான் கடைபிடிப்பேன். அதுதான் மக்கள் நீதி மையத்தோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜி. ஏன்னா அவர் மக்கள் நீதி மையத்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக தான் உள்ள போறாரு. திமுக சப்போர்ட் பண்ணா கூட அவர் திமுக எம்பியா உள்ள போல. அவர் நினைச்சா யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம். அவரை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. இப்ப நம்ம திமுக சார்பா போனோம், திமுக சின்னத்துல போனோம் அப்படின்னா, திமுக சார்பா போனோம்னா அவங்களுடைய கொறடா என்ன சொல்றாரோ அதுதான் நம்ம கேட்கணும். பட் கமலஹாசனுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அவர் மக்கள் நீதி மையத்துடைய உறுப்பினர். திமுக ஆதரவு இருந்தாலும் அவர் சுயேட்சையாக முடிவெடுக்கலாம். The nation today stands at a historic crossroads, not of comfort but of consequence அப்படிங்கிறாரு. With the largest young population in the world, we are blessed with the energy of tomorrow, but we cannot afford to betray the future being complacent today. எதிர்காலம் நமக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக இன்னைக்கு அசால்ட்டா நம்ம இருக்க முடியாது. அது நம்ம ஈக்குவாலிட்டி, எல்லாருக்கும் சமமா வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. I will strive to the voice of Tamil Nadu in Delhi, clear, compassionate and committed. Clear, compassionate and committed. I will speak not for one community but for the common good, not for narrow gain but for national growth. பிரமாதம், நாட் ஃபார் நேரோ கெயின் பட் ஃபார் நேஷனல் growth. தேச நலனுக்காக நான் குரல் கொடுப்பேன், குறுகிய எண்ணங்களுக்காக நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. With reverence for the constitution, with faith in democracy and with the love for my people, I begin this chapter not as a culmination but as a beginning. இதுதான் தொடக்கங்கிறாரு, இதுதான் ஆரம்பம், இது ஒரு முடிவோ ஒரு உச்சமோ கிடையாது. கமலஹாசன் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ராஜ்யசபான்னு போட்டு பிரமாதமா எழுதியிருக்காரு 3 பக்கத்துக்கு.